வணக்கம், வெல்கம் டு பொன்மையில் கிச்சன். இது பார்த்த உடனே இஞ்சின்னு நினைக்கிறீங்களா? இது இஞ்சி கிடையாது. இது வந்து மாவடு இஞ்சி. இஞ்சியுடைய காரமும் இருக்காது, மாங்காயுடைய புளிப்பும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு மகத்துவ குணமுடைய ஒரு அற்புதமான இஞ்சி, மாவடு இஞ்சி. மா இஞ்சின்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கும். இது ஒரு சீசனில் தான் கிடைக்கும். இப்போ இது எனக்கு கிடைச்சிது. கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்குது. இந்த இஞ்சியை வச்சு நம்ம நிறைய செஞ்சு காமிக்கலாம். இஞ்சி நிறைய மருத்துவ குணமுடையது மா இஞ்சி. இது கொலஸ்ட்ராலோட அளவை கண்டிப்பாக பேலன்ஸாக வச்சுக்கும். கொலஸ்ட்ராலை கூட்ட விடாது. டெய்லி இந்த மா இஞ்சியை உணவில் சேர்த்துட்டு வர்றது அவ்வளவு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சது. நம்மளுடைய நோய் இல்லாத வாழ்க்கையையும் ஆயிலையும் கூட்டி தரக்கூடிய ஒரு அற்புதமான இஞ்சி. இந்த இஞ்சியை நான் தோலை எடுத்துட்டு, இது நார்மல் இஞ்சி மாதிரி ஹார்டாக இருக்காது, அதனால் தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இந்த மா இஞ்சி நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி லைட்டாக சுரண்டி எடுத்தீங்கனாலே வந்துடும். இஞ்சியுடைய அந்த திக்னஸ் இந்த மா இஞ்சியில் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒடிச்சா ஒடிக்க வரும், இஞ்சியில் ஒடிக்க வராது. உள்ளே வந்து ஒரு எல்லோயிஷாக இருக்கும், அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த இஞ்சி. ஒரு இஞ்சியுடைய அந்த இஞ்சி நம்ம நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணுற இஞ்சி மாதிரி இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட ரொம்ப வாசமாக இருக்கும். பச்சையாகவே சாப்பிட்லாம், அவ்வளவு நல்லது. இது எங்கள் வீட்டில் காய்ச்ச பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாயையும் சேர்த்து நான் இப்போ இதில் ஒரு ஊறுகாய் மாதிரி பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் செடியில் பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சிருக்கு. இதில் செடியிலேருந்து பறித்த பச்சை மிளகாய்கள், பிஞ்ச குட்டி குட்டியாக இருக்க பச்சை மிளகாயை வச்சு நம்ம ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு தான் இதை பறிச்சிருக்கேன். அது வந்து குண்டு மிளகாயும் போட்டிருக்கேன். குண்டு மிளகாய் ரொம்ப வராது, ரொம்ப ரேர் தான், ஆனால் இப்போ வந்திருக்கு. இதில் வந்து ஆர்கானிக்காக அரிசி களைஞ்ச தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு அதெல்லாம் கரைச்சி ஊற்றுறோம். அதனால் நல்லா பூரிப்பாக வருது மிளகாயெல்லாம். இது புதினா, சுண்டக்காய், அதுக்குள்ளே இருக்கிறது வந்து பைனாப்பிள், சக்கரவள்ளி கிழங்கு. நல்லா அருமையாக வருது சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ காயை எடுத்துட்டோம். இது இப்போ பழத்துக்கு விட்டுருக்கோம். இந்த இஞ்சியை தொக்கு மாதிரி பண்ணி தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்லாம். இப்போ நான் போடுற மாதிரி ஊறுகாய் மாதிரி இந்த பச்சையாக ஊறுகாய் மாதிரி போட்டு அதுவும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு சாப்பிட்லாம், வருஷக்கணக்கில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகவே செய்யாது. மாவோட இஞ்சியை நான் இந்த மாதிரி நறுக்கிட்டேன். ரொம்ப தின் ஸ்லைஸாக நறுக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் நறுக்கணும். இதுக்கு நான் பச்சை மிளகாயும் 10 பச்சை மிளகாய், சின்ன குட்டி பச்சை மிளகாய் எங்கள் வீட்டில் காய்ச்சது, அந்த பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பச்சை மிளகாயும் நல்லா இந்த மாவடு இஞ்சியோட ஊறின உடனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் உப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நாள் ஆக ஆக இது நல்லாயிருக்கும். இதுக்கு உப்பு மட்டும்தான் ப்ரிசர்வேட்டிவ், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ லைம் ஜூஸ் வந்து நான் சீசன் சமயத்தில் எங்கள் வீட்டு மரத்துலேருந்து எடுத்து இந்த மாதிரி க்யூப் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ சீசன் இல்லாத போது, இப்போ சீசன் இல்லை, இப்போ வந்து மரத்தில் காய்க்கவே இல்லை, அப்படி காய்ச்சாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக காய்க்குது. இதில் அவ்வளோவா ஜூஸும் இல்லை. அதனால் நான் வந்து இந்த வின்டர் சீசனில் நிறைய எலுமிச்சம்பழம் காய்க்கும். அப்போது நான் எடுத்து ஜூஸ் போட்டு வச்சுக்குவேன், இல்லைன்னா இந்த மாதிரி க்யூபாக பண்ணி வச்சுக்குவேன். அப்போது வேணுங்கும் போது நம்ம எடுத்து ஒரு க்யூப் எடுத்து போட்டோம்னாவே நமக்கு 1 டம்ளர் ஜூஸ் கலந்துடலாம். ஒரு க்யூபுக்கு 2 பேருக்கு ஜூஸ் கலக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம்
மலிவாக கிடைக்கும்போது வாங்கி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது அந்த க்யூப்லேருந்து 4 க்யூப் எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு உப்பையும் போட்டுட்டேன். இதிலையே பச்சை மிளகாயும் போட்டேன். போட்டுட்டு இப்போது எடுத்து வச்சுருக்கிற மாவடு இஞ்சியும் இந்த பவுல்லே போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு, கை வச்சு பிசையக்கூடாது, கரண்டி வச்சு நல்லா குலுக்கி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே நல்லா அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸும் அந்த உப்பும் அதில் சார்ந்து நல்லா தண்ணி விட்டுட்டு வந்துடும். பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் தண்ணி விட்டுட்டு வந்துடும். 2 மணி நேரம் கழித்து இது எந்த லெவலில் இப்போ எப்படி இருக்குது, 2 மணி நேரம் கழித்து இது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். மாவடு இஞ்சியில் புளிப்பு இருக்காது, அதனால் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் நிறைய விடுறது நல்லாயிருக்கும். இந்த எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி புளிஞ்சு வச்சுக்கும் போது ஓப்பனில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி மூடி இருக்க மாதிரி ட்ரே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூடி வச்சு ஐஸ் க்யூப்ஸ்னால் ஓப்பனில் இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அந்த பீட்ரூட் க்யூப்ஸ் எல்லாம் கேரட் க்யூப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா, அப்போ இந்த மாதிரி மூடி இருந்தால், கவர் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு சிலிக்கான் மோல்டு தான், பிளாஸ்டிக் கிடையாது. நான் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டேன், மூடி மட்டும்தான் பிளாஸ்டிக்கு. இதில் வேணும், இது வேறு வழி இல்லை, வேறு மூடி இதுக்கு வராது. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு இது கெட்டு போகாது.